தினம் ஒரு மூலிகை வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சது பார்த்தாலே உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும். பப்பாளி மரம், பப்பாளி பழம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி அதிகமாக பேச போகிறோம். இந்த பப்பாளி நமக்கு நார்மலாக சாப்பிட்றோம், எல்லாருக்குமே தெரியும். இதில் விட்டமின் ஏ இருக்குது அண்ட் விட்டமின் சி இருக்குது, கண்ணுக்கு நல்லது அண்ட் ஸ்கின்னுக்குமே கூட ரொம்பவே நல்லது அப்படின்னு தெரியும். நம்ம நிறைய பேர் இதை எப்படி யூஸ் பண்ணுறோம், அந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையை தூக்கி போட்டுடுறோம். ஆனால் அந்த விதையில் தான் பார்த்திங்கன்னா டிவார்மிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருக்குது. அதாவது சிறு பிள்ளைகளுக்கு மோஷன் ஒழுங்காக போகலை அப்படின்ற போது இந்த விதையை நல்லா கழுவி இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வயிற்றில் இருக்கிற பூச்சி, அதாவது நிறைய பேருக்கு இந்த நாடா பூச்சி, டேப் வார்ம் அப்படிலாம் சொல்லுவோம். ஒரு சிலருக்கு மோஷன் போகும்போது புழுகு வர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கலாம். மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதாவது மலச்சிக்கல் ஏற்படாமல், முக்கியமாக இந்த சிறு வயது பிள்ளைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பிஸ்கெட்ஸு, ஜங்க்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நார்மலாகவே மோஷன் ஃப்ரீயாக ஆகிறதில்ல. அவங்க இந்த பப்பாளி பழத்தை ரெகுலராக சாப்பிட்டாங்கனாலோ இல்லை இந்த விதையை சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மோஷன் ஃப்ரீயாக போகும். உள்ள வயிற்றில் பூச்சி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பப்பாளியோட அந்த விதைகள் அற்புதமாக ஹெல்ப் பண்ணும். இதை ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல எஃபெக்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுடைய ஹீலிங் ப்ராசஸ், அதாவது வயிறு புண்ணாக இருக்கட்டும் இல்லை டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும்.